தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எரேமியா 32 அதிகாரம் 42 அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் அவர்களுக்கு அறிவித்திருக்கும் எல்லா நலன்களையும் அவர்களுக்கு வழங்குவேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு அருமையான ஒரு ஆறுதலின் வசனம் என்னவென்றால், இந்த 42 மேற்பகுதியில் பார்க்கும் என்றால், நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, தற்சமயம் கொஞ்ச நாட்களாக இந்த 2025 ஆரம்ப நாட்களில் நமக்கு ஒரு சில துன்பங்களை கர்த்தர் அனுமதித்திருந்தார். அப்படித்தானே? நிறைய பேர் பேசும்பொழுது 2025 ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு மிகவும் போராட்டம், ஏன் தான் இந்த 2025 வந்ததோ என்று எங்களுக்கு வேதனையாக உள்ளது என்று நிறைய பேர் கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம். அப்படித்தானே? அதனால் தான் கர்த்தர் இன்று சொல்கின்றார், நான் உங்களுக்கு தீங்கை வரச் செய்து அனுமதித்து நீங்கள் இதனால் என்னை இன்னும் அதிகமாக தேடுகிறீர்களா அல்லது என்னை விட்டு விடுகிறீர்களா என்று நான் சோதித்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு விடவில்லை. கவலைப்பட்டீர்கள், கண்ணீர் வடித்தீர்கள், எதற்கு இந்த சோதனை என்று நீங்கள் மனஸ்தாபப்பட்டீர்கள். ஆனால் என்னை விட்டு நீங்கள் தூரம் செல்லவில்லை. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா நன்மையையும் நான் இனி உங்களுக்கு வர பண்ணுவேன் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளவு கண்ணீர் வடித்தீர்களோ, எவ்வளவு வேதனைப்படுத்தீர்களோ, அதற்கு இரட்டிப்பான நன்மைகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த மாதத்தில் தந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுவோம். கர்த்தர் நம்மிடம் உள்ளதை, நம்மிடம் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதை நம் எதிரிகள் காண செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு ஒரு சில துன்பங்களை நீர் அனுமதித்தது போல இனி அந்த தீமைகளை எல்லாவற்றையும் நன்மையாக எங்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கொடுத்த அந்த வாக்குத்தத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் இனிமேல் சோர்ந்து போக மாட்டோம். நீர் எங்களுக்கு எதை செய்தாலும் அது நன்மைக்கு தான் என்று உணர்ந்து கொண்டோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் உமக்கு மகிழ்ச்சியாக வாக்கு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க, வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க, மகிழ்ச்சி காண பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.